சில விஷயங்கள் நம்ம வந்து எப்பயுமே பண்ணாமல் எப்பயாச்சும் நம்ம பண்ணுவோம்ல அப்படின்றப்ப நம்ம வந்து அட் டைம்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எப்பயாச்சும் ரெஸ்டாரண்ட் போவேன் அப்படின்றப்போ அட் டைம்ஸ் ஐ கோ டு த ரெஸ்டாரண்ட். அதே மாதிரி நான் எப்பயாச்சும் லேட்டாக ஒர்க் பண்ணுவேன் அப்படின்றப்போ அட் டைம்ஸ் ஐ ஒர்க் லேட். அண்ட் செகண்ட் ஒன், இன் ஃபுல் ஸ்விங். அதாவது ஒரு விஷயம் பிஸியாக போயிட்டுருக்கோம், அதுக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுத்து கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம வந்து பண்ணுவோம்ல அப்படின்றப்ப நம்ம வந்து இன் ஃபுல் ஸ்விங் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இஸ் இன் ஃபுல் ஸ்விங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் த தேர்ட் ஒன், இன் நோ டைம். அதாவது ஒரு விஷயம் டக்குன்னு நடந்துருச்சு, நடக்கும், பெருசாக டைம் எடுத்துக்காமல் நான் வந்து டக்குன்னு பண்ணுவோம்ல, சீக்கிரமாக பண்ணுவோம்ல அப்படின்றப்ப நம்ம வந்து இன் நோ டைம் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வில் ஃபினிஷ் திஸ் ஒர்க் இன் நோ டைம். we will get back to you in no time. ஸோ இப்போ நீங்கள் இன் ஃபுல் ஸ்விங் இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணி இப்போ உங்களோட வாழ்க்கையில் என்ன பிஸியாக முக்கியமாக நடந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் காமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணிடுங்க. Anglophone, your phone is your English teacher.